சமையல் சவாலை கேளலாம். நம் குட்டி என்ன விரும்புகிறது? எனக்கு கேக் வேண்டும். சமையல் தொடங்குவோம். ஆமாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை எனில் நான் தொடங்குகிறேன். நாம் கேக் ஒன்றை சேர்க்கிறோம். எனக்கு நீல கொத்துமல்லி மற்றும் நீல கொத்துமல்லி கிரீம் உள்ளது. கேக் சேர்ப்பது மிகவும் எளிது. கேக் கிரீம் இப்படி தொடர்கிறது. இப்போது அடுத்ததாக கேக்கை கிரீமுடன் சமமாக்குகிறோம். கேக்கின் முழுவதும் பூசுங்கள். நான் அதை ஒரே மூச்சில் செய்கிறேன். மேல் மாஸ்டிக் வைப்போம். அதிகமானதை வெட்டியெடு. இப்போது அதை திருப்பி விடு. சரியாக உள்ளது. அலங்காரங்களை சேர்ப்போம். சேர்ப்போம். முடிஞ்சிச்சு. அது ஒரு அருமையான யோசனை. சமையல்காரர், நான் ஒரு வானவில் கேக் செய்கிறேன். இது அற்புதமாக இல்லையா? அது மோசமாக இல்ல. நீ என்ன சொல்கிற மியா? அருமை. நன்றி செஃப். நான் எனது சிறந்ததை முயற்சித்தேன். நாம் அலங்காரங்களை செய்யலாம். நான் வண்ணமயமான மாவை பயன்படுத்துவேன் மற்றும் எனது உருவத்தின் வெளிப்புற கோட்டை வரைவோம். பின்னர் அதில் நிறம் நிரப்புவோம். இது ஒரு வலுவான ஆரஞ்சு போல தெரிகிறது. ஆமாம், இது அருமை. இப்போது கேக்கில் மேலும் பன் கேக்குகளை சேர்ப்போம். எவ்வளவு அருமை! நான் செய்ததை எனக்கு பிடிக்கும். இன்னும் கேக் சிப் பண்ணாங்க. நிறங்களிலான கிரீமை எடுத்து கேக்கை வெவ்வேறு நிறங்களிலான கிரீமால் மூடுகிறோம். அப்படியே நான் முடித்து விட்டேன். இப்போது நாங்கள் மாவை எடுக்கிறோம். லெபுபு வடிவத்தில் வெட்டுகிறோம். எல்லா கோடுதலையும் அகற்றுங்கள். இது வேலை செய்தது. இப்போது இவற்றை அடுப்பில் வைக்கிறோம். பிஸ்கட்டுகள் தயாராக இருக்கும் வரை காத்திருக்கவும். இப்போது விவரங்களை வரைவோம். காதுகளை சாப்பிடலாம். ஆனால் நான் முகங்களை கேக்கில் இணைக்க விரும்புகிறேன். பாருங்கள், எவ்வளவு அருமை! குட்டின் கேக் எவ்வளவு நகைச்சுவையானது. என் கேக்க பார்த்து சிரிக்க துணியாதே. அமைதியாக இரு. நான் ரோஸின் பிடித்த வேட்டைக்காரர் ஃப்ரூமியின் உணவு கூடிய உருவத்தை மாஸ்டிக் மூலம் எவ்வாறு உருவாக்கப் போகிறேன் என்பதை பாருங்கள். இது எனக்கு சமையல்காரர்களின் பள்ளியில் கற்றுக் கொடுக்கப்பட்டது. மேலும் இது அற்புதமாக மாறியது. அதை கேக்கின் மேல் சேர்ப்போம். அழகாக இருக்கிறது. அப்படியா? நான் லெபுபுவை வடிவமைத்தேன். என்னிடம் ஒரு கபுசினோ பாலர்னா இருக்கிறது. அதை பாருங்கள். சரி, அருமையான வேலை. நீங்கள் அற்புதமாக செய்துள்ளீர்கள். உங்கள் கேக்குகளை அலங்கரித்து ரோஸுக்கு சுவைக்க அனுப்புங்கள். சாப்பிடுங்கள். இதோ ரோஸ். வாவ்! இந்த கேக்குகளை எல்லாம் எனக்காக செய்தீர்களா? நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த இளஞ்சிவப்பு கேக்குடன் தொடங்கலாம். இது மிகவும் சுவையாகவும் அழகாகவும் இருக்கிறது. இது அருமையாக சுவைக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இதை பற்றி என்ன சொல்றீங்கள்? வாவ்! இது ஒரு வானவில் கேக். இது மிகவும் வண்ணமயமாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறது. அது அற்புதமாக சுவைக்கிறது. இது உண்மையில் நல்லது. பின்னர் ரூமியுடன் கூடிய நூடுல்ஸ் கேக்குகள் ஒரு வாளி இருக்கிறது. வாவ்! ஓ, அதை முயற்சிப்போம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆனால் யார் வென்றார்? நான் தேர்வு செய்ய முடியவில்லை. நீங்கள் அனைவரும் சிறப்பாக செய்துள்ளீர்கள். நீங்கள் அனைவரும் வெற்றியாளர்கள். இப்போது எனக்கு பாஸ்தா சாப்பிட வேண்டும். அது எனக்காக சமைக்கவும் தயவு செய்து. சிறப்பு. இவர்கள் இருவருக்கும் இடையே கடுமையான போட்டி இருப்பது போல தெரிகிறது. ஒவ்வொருவரும் தங்கள் பாஸ்தாவால் ரோஸை ஆச்சரியப்படுத்த விரும்புகிறார்கள். அவர்கள் சுவையான பாஸ்தா செய்ய முடிந்தால் சரி. நண்பர்களே, எதையும் கெடுக்காதீர்கள். என்னை பின்தொடருங்கள். ஒரு அடுப்பு மற்றும் அதில் ஒரு பாத்திரம் தண்ணீர் எடுக்கவும். நீங்கள் ஸ்பெகட்டி கொதிக்க அனுப்புறீங்க. இப்போ நறுக்கிய மாமிசத்தை எடுத்து அதுல ஒரு குழி உருவாக்குங்கள். ஸ்பெகட்டியை உள்ள வச்சு அதை பேக்கனோட மூடுங்கள். பின்னர் அதை ஃபாயில் கொண்டு சுற்றி அவனில வையுங்கள்.
சிறிது நேரம் காத்திருக்கலாம். இப்ப இது தயாரா இருக்குது. பாயில அகற்றி வெட்டுவோம். வாவ், மம்மா மியா, என்ன மனம், இது சுவையா இருக்குது. வாவ், நீங்க எல்லாத்தையும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நம்புறேன். இப்ப மியா நூடுல்ஸை பிடிச்சு அதை சமைக்கவும். நிச்சயமாக. இந்த பாடத்திற்காக நன்றி சமையல்காரர். நூடுல்ஸை கொதிக்க வைத்து வண்ணத்தை எடுத்து வெவ்வேறு வண்ணங்களில் நீரை வண்ணமயமாக்கவும். நான் நீலமும் இளஞ்சிவப்பையும் எடுத்தேன். அவற்றை கலந்தால் ஊதா நிறம் கிடைக்கும். நூடுல்ஸ் தயார். சரி, நீலமும் ஊதாவும் ஹாம் மற்றும் சீஸுடன் அலங்கரிப்போம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஏய், என்னை நோக்கி என்ன எறிந்தாய்? இந்த குளிர்ந்த ஹூலிகன் குர்ட், நீ என்ன செய்த? மன்னிக்கவும். சரி, மாவை எடுத்து லெகோ வடிவத்தில் வைக்கலாம். இப்போது உள்ளே சில சீஸ் சேர்த்து மற்றொரு மாவு துண்டால் மூடலாம். எல்லா கூடுதலையும் வெட்டி எடுக்கலாம். ஒரு பானில் லெகோ வெண்ணெய் ஒரு துண்டை உருக்கவும். ஆஸ்தாவை வறுக்க அனுப்புங்கள். பிறகு எல்லாவற்றையும் வறுத்து லெகோ சட்டில் வையுங்கள். ரெடி ரோஸ். வாருங்கள், சுவையுங்கள். கூல். நான் எங்கு தொடங்க வேண்டும்? இந்த ரோல் முயற்சிப்போம். இது ஒரு மீட்லாஃப் போல தெரிகிறது. ஓ, அது ருசியாக இருக்கிறது. இப்போது இதை முயற்சிப்போம். என்ன அழகான நிறமுள்ள பாஸ்தா. அம்மா, இது ருசியாக இருக்கிறது. அம்மா, லெகோ பற்றி என்ன? ஓ, அது மிகவும் படைப்பாற்றலானது. முயற்சி செய்வோம். ஓ, இதில் சீஸ் நிரப்ப உள்ளது. ஆனால் யார் வென்றார்? இந்த முறை என்ன நினைக்கிறேன்? அது என் சகோதரன் குர்ட். ஆமாம், ரோஸ் லெகோவை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். இப்போது எனக்கு ஒரு பர்கர் செய்யுங்கள். சரி, மியா எங்கே? அவள் எங்கே போனாள்? ஓ, நீ திரும்பி வந்து விட்டாய். நான் சில புது டோனட்களை வாங்கச் சென்றேன். நாங்கள் ஒரு டோனட்டை எடுத்து அதில் விசிறி கிரீமை பிழிந்து புது ஸ்ட்ராபெரிகளை சேர்க்கிறோம். அதற்கு பிறகு மக்காரோன் மற்றும் இன்னொரு துண்டு டோனட்டை சேர்த்து அதை ஒரு முகமாக அலங்கரிக்கிறோம். தயாரா இருக்கிறேன். ஏதாவது தவறா இருக்கிறதா? ஓ ஹானி, இது அதே மாதிரி இல்ல. நான் உனக்கு ஒரு பர்கர் எப்படி இருக்கும் என்று காட்டுகிறேன். உனக்கு ஒரு பட்டி தேவை. அது உன்னிட்ட இல்லை. இது பர்கர் அல்ல. குட் வேண்டுமா? மற்றும் நான் அரிசியால் ஒரு பன் செய்தேன். அதை தட்டில் வைத்து அதன் மேல் ஒரு பட்டி, பின்னர் சீஸ், தக்காளி, லெட்டூஸ் மற்றும் மற்றொரு அரிசி பட்டி. மேலே நீல சாஸ் ஊற்றுவோம். நான் முடித்து விட்டேன். என்ன சொல்கிறீர்கள் சமையல்காரரே? இது கூட அதே மாதிரி இல்ல. உன்னிட பன் இல்ல. நீ பர்கர்கள் சாப்பிட்டிருக்கிறாய் இல்லையா? சரி, உண்மையான பர்கர் எப்படி இருக்கும் என்று நான் உனக்கு காட்டுகிறேன். பாரு, எனக்கு எல்லாம் ரெசிபி படி இருக்கிறது. ஆனால் நாங்கள் அதை அலங்கரிக்க போகிறோம். கண்டிப்பாக அதில் கசகசா விதைகள் தூவுங்கள். Anusarindador Perladula Norwich, Hessines, Alangarika Forum, the Zirns Burger, Ross, the Mersin Sands. வாவ், நீங்கள் சாத்தியமற்றதை செய்தீர்கள். அற்புதமான பர்கர்கள். நீல நிறத்திலிருந்து தொடங்குவோம். ஓ, இது ஏன் உடைந்து விழுகிறது? இல்லை, என் கைகள் அனைத்தும் அரிசியில் உள்ளன. மேலும் அவை நீளமாக உள்ளன. அருவருப்பு. மேலும் இங்கே என்ன இருக்கிறது? பர்கர் குளிர்ச்சியாக இருக்கிறது. அதை முயற்சிப்போம். வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. அது என்ன? குளிர்ச்சியாக இருக்கிறது. இது ஒரு டோனட் பர்கர். வாவ், இது மிகவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். ஆனால் யார் வெற்றியாளர்? இந்த முறை அது என் சகோதரி மியா என்று நினைக்கிறேன். ஆம், நான் வென்றேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா? அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தாதாரராகுங்கள். அப்புறம்